Praise the Lord. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை எல்லாரையும் இந்த பைபிள் ஸ்டடிக்கு வரவேற்கிறேன். ஆண்டவர் நல்லவர். அவர் நம்முடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே செய்யுமா. வாசிக்க வேண்டிய வேத பகுதி யாத்ராகமம் 2ஆம் அத்தியாயம் 23 முதல் 25 வரை வசனம். யாத்ராகமம் 2ஆம் அத்தியாயம் 23 முதல் 25 வரை உள்ள வசனம். இந்த நாட்களில் நம்ம மோசேயின் வாழ்க்கையை தியானம் பண்ணிக்கொண்டு தான் இருக்கிறது. அந்த 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 வேத பகுதியில் பார்த்தால் இந்த ஒரு வேத பகுதி, இந்த ஒரு 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 23 முதல் 23 முதல் 25 வரை வேத பகுதி கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வேத பகுதி. எதற்காக அது கொஞ்சம் வித்தியாசமான வேத பகுதி? அது மோசே குறித்து பேச வேத பகுதி டைரக்ட்லி கிடையாது. 22 வரை மோசேயின் காரியம்தான். அவன் ஜெபோராவை கல்யாணம் பண்ணி ஒரு புத்திரன், ஒரு குழந்தை மோசேக்கு உண்டாயது. அதுதான் அந்த அந்த வசனத்தில் சொல்றது. 3ஆம் வசனம் 3ஆம் அத்தியாயம் 1ஆம் வசனம் பார்க்கும்போது அங்கே மோசேயின் ஜீவன் தான். പക്ഷേ இந்த ஒரு சின்ன ஒரு பேசேஜ் மோசே குறித்து சொல்லாம மோசேயின் ஆண்டவரை குறித்து தான் சொல்றது. அதுதான் ஒரு 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 இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். அங்கே சொல்றது 23ஆம் வசனம், டியூரிங் தட் லாங் பீரியட், அந்த பெரிய காலகட்டம், அதற்கு அப்புறம் அந்த பெரிய காலகட்டம் என்று சொல்லியால் 40 வருஷம் முடிஞ்சு போயது. மோசேக்கு தெரியாது 40 வருஷம் முடிஞ்சு போயதுன்னு மோசேக்கு தெரியாது. പക്ഷേ 40 வருஷம் முடிஞ்சு போயது. மோசேக்கு முதல் 40 வருஷம் ஈஜிப்டில் முடிஞ்சது. அதற்கப்புறம் 40 வருஷம் மித்யானிலும் முடிஞ்சது. மோசே 80 வயசு ஆயது. அதுதான் மோசேயின் வாழ்க்கையை பார்த்தால் ஈஜிப்டின் 40 வருஷம் மோசேயின் கால வாழ்க்கையில் ஒரு ஒரு இளவரசனாய் அவன் அங்கே வாழ்ந்தது, ஒரு இளவரசன். இங்கே மித்யானில் பார்த்தால் 40 வருஷம் ஒரு பரதேசியாய் தான் பார்த்த. அதுதான் அவனுக்கு குழந்தை கிடைக்கும்போது அவன் சொல்றது, இதற்கு பேர் கெர்சோம். கெர்சோம் சொல்லியால் ஒரு பரதேசி தான். இது என்ற தேசம் கிடையாது, இது என்ற நாடு கிடையாது, நான் இங்கே ஒரு பரதேசியாய் இருக்கிறது. அதற்காக தான் அதற்கு பேரு கெர்சோம் என்ன வச்சது. ஈஜிப்டின் வாழ்க்கையை பார்த்தால் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை மோசேக்கு. இளவரசம், எல்லா சந்தோஷம் வாழ்க்கையில் வேண்ட எல்லாமே அவன் வாழ்க்கையில் இருக்குது. மித்யானில் வாழ்க்கையை பார்த்தா ரொம்ப துக்கமான வாழ்க்கை, தனியே தான் இருக்க, யாரும் கிடையாது. அந்த 40 வருஷம் முடிஞ்சு போயது. அந்த பரதேசியா இருக்கின்ற 40 வருஷம், அந்த துக்கத்தின் 40 வருஷம், அந்த 40 வருஷம் போயது. இந்த 40 வருஷம் இந்த மித்யானில் வருந்த முன்னாடி மோசே ஒரு கொலை பண்ணியது. மோசே நினைச்சது இது பெரிய தப்பு. அதுக்காக தான் அவன் அங்கேருந்து ഈജിപ്തിൽ ഓടി മിദ്യാനിൽ വന്നത്. ഈജിപ്തിൽ ഓടി മിദ്യാനിൽ വന്നത്. ഞാൻ ഈജിപ്ത് ദേശത്തിൽ ഇരുന്നാൽ രാജ കണ്ടിപ്പാഹെ, ഫാരോ കണ്ടിപ്പാഹെ എന്നെ കൊല പണ്ണും, ഫാരോ will punish me. அதுதான் இந்த வசனத்தில் சொல்றது. அந்த ராஜாவு, அந்த ஃபரவோன் மரித்து போயது. ஒரு புது பரவோன் அங்கே வந்தது. இப்ப மோசே நினைச்சு அந்த பரவோன் என் மேலே என்னை பனிஷ் பண்ணுவார். அதுதான் நான் பெரிய தப்பு பண்ணியது. ஒரு ஈஜிப்தியனை கொலை பண்ணியது அது ஒரு பெரிய தப்பு.
அப்படிதான் மோச நினைச்சிருக்குது. പക്ഷേ நெக்ஸ்ட் അധ്യായം എല്ലാമേ നമ്മൾ വാസിക്കുമ്പം 5-ാം അധ്യായം എല്ലാമേ നമ്മൾ വാസിക്കുമ്പം മോസ തിരുമ്പി ഈജിപ്ത് ദേശത്തിൽ എത്തിയപ്പം ആരും മോസ നീ അവരെ കൊല പണിയത് அந்த കാര്യം பேசவே கிடையாது. அதற்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் அതൊരു பெரிய காரியம், அതൊരു பெரிய மேட்டர் அவருக்கு கிடையாது. മോശയ്ക്ക് അതൊരു പെരിയ കാര്യം, പക്ഷെ അവർക്ക് ഒരു പെരിയ കാര്യം கிடையாது. அது ஆரும் நினைக்கவே இல்லை. மோச மட்டுமே நினைக்கிறது. மோசைக்கு மட்டுமே அந்த 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 ഞാൻ കൊല പണിയത് அந்த கில்ட் ஃபீலிங் மோசைக்கு மட்டுமே இருக்குது. பாக்கி எல்லாருமே அது மறந்து போயது. 40 வருஷம் முன்னாடி ராஜா இவனை கொல்லணும் அப்படி அல்ல நினைச்சதுன்னு நமக்கும் தெரியாது. பைபிள் அதற்கு காரியம் சொல்லவே இல்லை. பைபிள் இஸ் சைலண்ட் அபவுட் தட். 40 வருஷம் முடிஞ்சது. வேற ஒரு ராஜாவு அங்கே கடந்து வந்தது. அப்படி இருந்தால் கூட காரியங்கள் எல்லாமே அப்படிதான். அந்த வசனம் சொல்றது இஸ்ரேலைட் groaned in their slavery and cried out. ஒரு புது ராஜா அங்கே வந்து, ஒரு புது ரூலிங் அங்கே வந்தப்பழும் அந்த யூதரின் அவஸ்தை அப்படிதான் இருந்த, அடிமையின் அவஸ்தை அப்படிதான் இருந்த, அவருடைய கஷ்டத்தின் அவஸ்தை அப்படிதான் இருந்த, அவருடைய துக்கத்தின் அவஸ்தை அப்படிதான் இருந்த. அவருடைய அவஸ்தையில் ஒரு மாற்றம் வராது. அவருடைய சிச்சுவேஷன் அப்படிதான் இருந்த சிச்சுவேஷனில் ஒரு சேஞ்ச் வராம இருக்கிற சிச்சுவேஷன். அந்த காலத்தில், அந்த நேரத்தில் they cried for help. They cried for help. விடுதலுக்காக அவர் கரஞ்சது. விடுதலுக்காக அவர் கரஞ்சது. கொஞ்சம் கவனமாய் பார்க்கு. இங்கே சொல்றது they cried for help. പക്ഷേ வசனம் சொல்லவே இல்லை they cried to the Lord for help. ஆண்டவரோடு அவர் கரஞ்சது அப்படி இல்லை. அவர் கரஞ்சது ஆரோடு கரஞ்சது தெரியாது. வசனம் சொல்லவே இல்லை. அவர் கரஞ்சது அந்த அடிமையில் துக்கத்தில் அவர் கரஞ்சது. പക്ഷെ அவர் ஆண்டவரோடு கரஞ்சதுன்னு வசனம் சொல்லவே இல்லை. மோசையின் வாழ்க்கையை பார்த்தால், இந்த இஸ்ராயல் யூதர் மக்களின் வாழ்க்கையில் பார்த்தால் அவர் கரஞ்சது பிகாஸ் ஆஃப் தேர் பிசிக்கல் ஆஃப் சஃபரிங். அவருடைய சரீரத்தில் அந்த வேதனை வந்தது. அவருடைய சரீரத்தில் அந்த பிரஷர் வந்தது. அந்த சரீரத்தின் பாரத்துக்காக தான், அந்த சரீரத்தின் விடுதலுக்காக தான் அவர் அங்கே கரஞ்சது. மோசையின் வாழ்க்கையை பார்த்தால் சரீரத்தின் விடுதலுக்காக மோச கரவே இல்லை. மோசையின் துக்கம், மோசையின் பிரஷர், மோசையின் பிரச்சனம் பிசிக்கல் கிடையாது, அது மென்டல் தான். அந்த கில்ட் ஃபீலிங் அந்த மென்டல் தான். அந்த பிசிக்கல் சஃபரிங்குக்காக கரையான் முடியும். പക്ഷെ மென்டல் சஃபரிங் வாழ்க்கை வந்தால் கரையான் முடியாத ஒரு சூழ்நிலை தான். அதுதான் the difference between Moses suffering and the difference between Israelites suffering. இஸ்ராயல் மக்கள் அவர் கரந்தது, மோசைக்கு கரையாൻ முடியாத ഒരു சூழ்நிலை. കാരണം അവന്റെ மென்டல் சஃபரிங் தான் அவன் சஃபர் பண்ணிக்கொண்டு தான் இருக்குது. இந்த 40 வருஷம் ஒரு மென்டல் ஒப்ரஷன், ஒரு மென்டல் ஸ்ட்ரகிள், ஒரு மென்டல் பிரஷர், ஒரு சைக்காலஜிக்கல் பிரஷர் அவன் மேலே வந்தது. ஆரோடும் ஷேர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்குது, ஆரோடும் ஷேர் பண்ணாத ஒரு சூழ்நிலை.
இங்கே வசிக்கும்பம் 24ஆம் வசனம், இஸ்ராயல் மக்கள் ஆண்டவரே கூப்பிடவே இல்லை. அப்படி இருந்தால் கூட ஆண்டவர் அங்கே வந்தது. காட் 24ஆம் வசனம் முதல் அப்படிதான் ஸ்டார்ட் பண்றது. காட் அவர் கரைஞ்சது, அவரின் கரைச்சல் ஆண்டவரை அங்கே கொண்டு வந்தது. காட்ஸ் ரெவலேஷன், ஆண்டவர் அங்கே வந்தது. ஈஜிப்ட் தேசத்தில் மக்கள் ஆண்டவரை போய் காணணுமா? ஈஜிப்ட் டெம்பிள்ஸில் எல்லாமே மக்கள் தான் போய் காணணுமா? ஆண்டவர் மக்கள் மத்திய வராது. இங்கே பார்க்கும்போது God came, ஆண்டவர் அங்கே வந்தது. மக்கள் ஆண்டவரை தேடாம ஆண்டவர் மக்களை தேடி வந்தது. அதுதான் God's revelation. God is the first actor in salvation. ஆண்டவர் தான் முதல் கடந்து வந்து வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தருமா, வாழ்க்கையில் விடுதல் தருமா. நான் ஜெபம் பண்ணியது அதற்காக எனக்கு விடுதல் அப்படி அல்ல, ஆண்டவரின் கிருபையால் எனக்கு விடுதல் கிடைச்சது. என் ஜெபம் எனக்கு விடுதல் தரவே இல்லை, ஆண்டவரின் கிருபைதான் எனக்கு விடுதல் தந்தது. என் ஜெபம் எனக்கு ஆசீர்வாதம் தரவே இல்லை, ஆண்டவரின் கிருபைதான் எனக்கு ஆசீர்வாதம் தந்தது. என் வாழ்க்கையில் இருக்கின்ற ஆசீர்வாதம் எல்லாமே ஆண்டவரின் கிருபை காரணம் தான் எனக்கு கிடைச்சது. அதுதான் கிறிஸ்டியன் ஃபவுண்டேஷன். கிறிஸ்தவ வாழ்க்கையில் அஸ்திபாரம் அந்த டீச்சிங் தான். நம்ம ஆண்டவரை தேடி போகவே இல்லை, ஆண்டவர் தான் நம்மளை தேடி வந்தது. இங்கே ஆண்டவர் யூதா மக்களை தேடி அங்கே கடந்து வந்தது. அந்த வசனம் 24ஆம் வசனம் ரொம்ப அருமையான வசனம். 3 காரியம் அங்கே சொல்றது. God heard, God remembered, God is concerned for the people. God heard, ஆண்டவர் அவருடைய கரைச்சிலே கேட்டது. God remembered, ஆண்டவருக்கு ஞாபகம் வந்தது. And God concerned, இவர்க்காக எனக்கு வல்லும் செய்யணும் அப்படி ஆண்டவருக்கு யோசனை பண்ணது. 3 காரியம். God heard, ஆண்டவர் கேட்டது. God heard, ஆண்டவர் எந்த கேட்டது? ஆண்டவர் அவருடைய கரைச்சல் கேட்டது. அவருடைய சந்தோஷம் கிடையாது, அவருடைய ஆரோக்கியம் கிடையாது. ஆண்டவர் அவருடைய பிரசனம் தான் கேட்டு, ஆண்டவர் அவருடைய கூப்பிட்டு அந்த கண்ணீரோடு அவர் கூப்பிட்டது. அவர் ஆண்டவரை கூப்பிடவே இல்லை. அப்படி இருந்தால் கூட அவர் கூப்பிட்டது, அந்த கூப்பிட்டதின் அந்த சத்தம் தான் ஆண்டவர் கேட்டது. God heard. ஆதியாகமம் 21ஆம் அத்தியாயம் 15 முதல் നമ്മൾ வாசிக்கும்போது நமக்கு அங்கே தெரியும் ஆண்டவர் கேட்கிற ஒரு தேவர். அந்த வேத பகுதி ஹாகாரும் இஸ்மாயிலை குறித்து தான் எழுதியது. ஆண்டவர் அப்ரஹாமோடு சொல்லியது, உன் மனைவி சாரா எப்படி சொல்லியது அதுதான் நீ செய்யணும். அப்ரஹாம் ஹாகாரையும் இஸ்மாயிலையும் அங்கே வீட்டிலிருந்து வெளியே தள்ளி போட்டது. கொஞ்சம் சாப்பாடு இருந்தது, கொஞ்சம் தண்ணி இருந்தது, அதெல்லாமே போயது. அந்த பீர்சேபா டெசர்ட்டில் வனாந்தரத்தில் எல்லாமே தீர்ந்து போயது. When the water in the skin was gone, she put the boy under one of the bushes. Then she went off and sat down about a bowshot away
for she thought, I cannot watch the boy die. And as she sat there, she began to sob. என் குழந்தை என் முன்னாடி மரித்து போகுமா? என்னால் அது பார்க்க முடியாது. அது நினைச்சு அந்த குழந்தை அங்கே போட்டுட்டு அவர் அங்கே இருந்து கரையுது. அந்த குழந்தையும் கரையுது, அந்த அம்மையும் கரையுது. 17ஆம் வசனம் சொல்றது, God heard the boy's cry. அந்த குழந்தையின் கரத்தில், அந்த குழந்தையில் பிரசனம், அந்த குழந்தையில் cry ஆண்டவர் கேட்டது. God heard the cry of the boy. அதற்கு அப்புறம் ஆண்டவர் சொர்க்கதூதன் அங்கே கடந்து வந்து சொல்றது, what is the matter? எந்த பிரச்சனை இங்கே இருக்குது? ஆண்டவர் கேட்கும்போது அந்த கேள்விதான் ஆண்டவர் கேட்டது. அதற்கு அப்புறம் ஆண்டவர் பேசுறது, what is the matter? எதற்காக நீ அறையது? எதற்காக நீ துக்கத்தில் இருக்குது? Do not be afraid. பயம் வேண்டாமா? God has heard the boy's cry. ஆண்டவர் அந்த குழந்தையின் அழுதின் சத்தம் கேட்டது. அதற்கு அப்புறம் எந்த நடந்தது நமக்கு தெரியும். ஆகாரின் கண்ணு திறந்தது, அந்த தண்ணி ஜீவன் தள்ளி அங்கே அவருக்கு கிடைச்சது. அது மட்டுமே கிடையாது, அந்த வசனம் சொல்றது 20ஆம் வசனம், God was with the boy. ஆண்டவர் அந்த குழந்தை கூட இருந்தது. இந்த குழந்தை வாக்தத்தின் குழந்தை கிடையாது, வாக்தத்தின் குழந்தை கிடையாது. அப்ரஹாமின் குழந்தை தான், வாக்தத்தின் குழந்தை கிடையாது. அப்படி இருந்தாலும் வாக்தத்தின் குழந்தை கிடையாது. அப்படி இருந்தாலும் ஆண்டவர் அந்த குழந்தை கூட இருந்தது. அந்த குழந்தை கூட ஆண்டவர் இருந்தால் அந்த வாக்தத்தின் குழந்தை மேலே எத்தனை மேலே ஆண்டவரின் கிருபை இருக்குமா? ஆண்டவரின் பிரசன்னம் இருக்குமா? இன்றைக்கு நாள் நம்ம எல்லாமே இந்த செய்தி கேட்கிற எல்லாமே நம்ம எல்லாமே புது நியமம், நியூ டெஸ்டமென்ட் வாக்தத்தின் குழந்தை தான். வாக்தத்தின் குழந்தை ஆகாம இஸ்மாயில் கூட ஆண்டவர் இருந்தால் வாக்தத்தின் குழந்தையாய் என் மேலே நின் மேலே எத்தனை அதிகம் ஆண்டவரின் கிருபை இருக்குமா? எத்தனை அதிகம் ஆண்டவரின் பிரசன்னம் இருக்குமா? எத்தனை அதிகம் ஆண்டவரின் கரம் இருக்குமா? ஆண்டவர் கேட்டது இஸ்மாயிலின் அருள் ஆண்டவர் கேட்டது. அதற்கு அப்புறம் ஆண்டவர் இஸ்மாயில் கூட இருந்தது. ஆண்டவர் கேட்டது. அதற்கு அப்புறம் வசனம் 24ஆம் வசனம் சொல்றது, யாத்ராகமம், God remembered. ஆண்டவருக்கு ஞாபகம் வந்தது. God remembered. ஆண்டவருக்கு எந்த ஞாபகம் வந்தது? God remembered his covenant with Abraham, Isaac and Jacob. ஆண்டவர் அப்ரஹாமோடு, இசஹாக்கோடு, யாக்கோபோடு செய்த அந்த உடன்படி ஆண்டவருக்கு ஞாபகம் வந்தது. உடன்படி ஞாபகம் வருத்த ஒரு ஆண்டவர். மக்கள் கூட உடன்படி செய்ய ஒரு ஆண்டவர். ஆண்டவர் மக்கள் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண ஒரு ஆண்டவர். A God who is concerned about relation. என் கிரை கேட்டு என் பிரச்சனம் தெரிஞ்சு அங்க சொர்க்கத்தில் வசிக்கிற ஆண்டவர் கிடையாது. என் பிரச்சனம், என் ரோகம், என் வேதனை ஆண்டவருக்கு தெரியும். அந்த சொர்க்கத்தின் ஆண்டவர் என் பக்கம் வந்து என்னோடு ஒரு உடன்படி செய்ய ஒரு ஆண்டவர், உடன்படியின் ஆண்டவர்.
எந்த விதமான உடன்படி? God of generation, தலைமுறையாய் அந்த உடன்படி ஞாபகம் வைக்கிற ஒரு ஆண்டவர். அப்ரஹாமோடு செய்த அந்த உடன்படி இசாக்கின் வாழ்க்கை செய்தது, யாக்கோபின் வாழ்க்கை செய்தது, யோசபின் வாழ்க்கை செய்தது. இந்த 400 வருஷம் இஸ்ராயல் மக்கள் அந்த உடன்படியை மறந்தாலும் அந்த உடன்படியை மறக்காது, அந்த உடன்படியை ஞாபகம் வச்சு அவர் மத்தியத்தில் அவரை சகாயம் பண்ணான், அவர் மத்தியத்தில் அவருக்காக விடுதல் கொடுக்கான். ஆண்டவர் அங்கே கடந்து வந்தது. ஒரு அருமையான ஆண்டவர். என் வாழ்க்கையில் தப்பு தெரிஞ்சாலும் அந்த தப்பு வச்சு என்னை பனிஷ் பண்ணாம அந்த உடன்படி வச்சு என் மேலே கிருப தருന്ന ஒரு ஆண்டவர். அப்படி ஆண்டவர் தான். His grace is sufficient for me. Apostle Paul சொல்றார், அவன் கிருபை எனக்கு போதும். அவன் கிருபை. வாழ்க்கையில் எந்த தப்பு வந்தாலும், வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும், வாழ்க்கை எந்த ரோகமோ எந்த பிரயாசமோ வந்தாலும் அதற்கு மேலே ஆண்டவரின் கிருபை நம்ம கூட இருக்கிறது. அதற்கு மேலே ஆண்டவரின் கிருபை நமக்குள்ள இருக்கிறது. அதற்காக தான் அப்போஸ்தலனாக பவுல் சொல்றது, the one who is in me is greater than the one who is in the world. என்னுள்ளே இருக்கின்றவர் இந்த உலகத்தில் இருக்கின்றவனை காட்டிலும் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கின்றவனை காட்டிலும் பெரியவன் என் கூட இருக்கிறது. அவன் என் உள்ளே இருக்கிறது. அவன் என் கூட, அவனுக்குள்ளதான் ஞான் இருக்கிறது, என் உள்ளதான் அவன் இருக்கிறது. ஒரு ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப் தான் ஆண்டவருக்கு ஞாபகம் வந்தது. அதற்கப்புறம் God came to rescue them. So God looked on Israelites, 25 வசனம், and was concerned about them. இந்த பிள்ளைகளுக்காக நான் வலும் செய்யணும்னு ஆண்டவர் அங்கே யோசனை பண்ணி அந்த காரியம் அங்கே எழுதி வச்சது. I will do something for my people. அப்படி எழுதி வச்சு அங்கே சிக்னேச்சர் போட்டு அங்கே வச்சது. 400 வருஷம் இஸ்ராயல் மக்களின் வாழ்க்கையில் பார்த்தால், இந்த ஈஜிப்ட் தேசத்தில் பார்த்தால் அவருடைய வாழ்க்கையில் அந்த ரெவலேஷன் கிடைக்காத ஒரு சமயம்தான். ஆண்டவர் யாரோடு எந்தோ சொல்லியது அது ஒண்ணுமே யாருக்குமே தெரியாது. காரணம் ஈஜிப்டின் கல்ச்சர் மாறியது. காரணம் ஈஜிப்டின் ரிலீஜியோசிட்டி மாறியது. காரணம் ஈஜிப்டின் சர்க்கம்ஸ்டான்சஸ் மாறியது. 400 வருஷம் அவர் இங்கே வந்தது. ஒரு ஈஜிப்டின் சிந்தை அவர் வாழ்க்கையில் வந்தது. ஆண்டவரின் சிந்தை அவர் வாழ்க்கையில் வெளியில் போயது. ஈஜிப்டின் சிந்தை தான் அவருடைய வாழ்க்கையில் வந்தது. அதற்காக தான் 400 வருஷம் ஆண்டவரின் ரெவலேஷன் அவருடைய வாழ்க்கையில் இல்லாம இருந்தது. ஆண்டவர் இங்கே கடந்து வந்து சொல்றது, I am concerned for them. அப்படி சொல்லி அங்கே ஒரு சிக்னேச்சர் போட்டது. I will. அந்த 400 வருஷம் ஆண்டவரின் ஆப்சன்ஸ் 3ஆம் அத்தியாயம் முதல் 14ஆம் அத்தியாயம் பார்த்தால் எல்லா வாழ்க்கையிலும் அப்ரஹாம் பார்க்காத ஆசீர்வாதம், இஸ்ஹாக் பார்க்காத ஆசீர்வாதம், யாக்கோபு பார்க்காத ஆசீர்வாதம், அதிசயம் அவருடைய வாழ்க்கையில் இஸ்ராயல் மக்கள் பார்த்தது. என்னை கேட்குங்க, இந்த வசனம் இந்த தியானம் கேட்குங்க. ஓரோரோ விசுவாசியோடு, ஓரோரோ ஆண்டவரின் ஊழியம் பண்ணுன தாசரோடு இதுதான் நான் சொல்லான்.
இதுதான் நான் சொல்றது. இந்த கொரோனா நாளில் சர்ச் எல்லாமே பூட்டி கட்டி இருக்கிற ஒரு அவஸ்தை. இட் இஸ் a day of silence. Day of silence. இந்த டே ஆஃப் சைலன்ஸ் மாறி காட்ஸ் abundance கிரேஸ் இந்த தேசத்தில், இந்த உலகத்தில் உம்முடைய சர்ச்சில் எல்லாமே கண்டிப்பாக கடந்து வரணும். அதற்காக நமக்கு ஜெபம் பண்ணாமா? அதற்காக ரொம்ப நம்பிக்கையோடு நமக்கு ஆண்டவரின் பிரசன்னத்தில் இருக்காமா? அந்த காரியம் ஆண்டவர் எழுதி சிக்னேச்சர் போட்டது. I will do something for my people. என்னுடைய மக்களுக்காக நான் சில ஆசீர்வாதத்தின் காரியங்கள் செய்யுமா? இன்று வரை செய்யாத சில அற்புதங்கள், சில அடையாளங்கள் அவருடைய வாழ்க்கையில் நான் கொண்டு வருமா? இந்த நாட்களில் ஆண்டவரின் பிரசன்னத்தில் இருந்து, ஆண்டவரே நீ தலைமுறையின் ஆண்டவர், அபிரஹாமின் வாழ்க்கையில் கிடைச்ச ஆசீர்வாதம், இசஹாக்கின் வாழ்க்கையில் கிடைச்ச ஆசீர்வாதம், யாக்கோபின் வாழ்க்கையில் கிடைச்ச ஆசீர்வாதம், மோசேயின் வாழ்க்கையில் கிடைக்காம போன ஆசீர்வாதம், அது மட்டுமே அல்ல, இந்த பைபிளில் அல்லேலூயா இருக்கிற ஓரோரோ மக்களின் வாழ்க்கையில் கிடைச்ச ஆசீர்வாதம், அதற்கு மேலே ஆன ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் கிடைக்குவான், என் குடும்பத்தில் கிடைக்குவான், என் திருச்சபையில் கிடைக்குவான், என் தேசத்தில் கிடைக்குவான். ஆண்டவரின் கிருபை என் கூட இருக்கணும்னு நமக்கு ஆண்டவரோடு ஜெபம் பண்ணாமா? God heard, God remembered, God came to their rescue. ஆண்டவர் கேட்டது, ஆண்டவருக்கு ஞாபகம் வந்தது, அவரை சகாயம் பண்ணான், ஆண்டவர் அங்கே வந்தது.